இதயம்ன்றது நம்ம பிறக்கும் போதே உருவாகிற நம்ம உள்ளங்கை சைஸா இருக்கிற ஒரு உறுப்பு. அது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து நம்மளுக்கு இருக்கும். அது பிறக்கும் போது துடிக்க ஆரம்பிக்கிறது, நம்ம இறக்குற வரைக்கும் துடிச்சுக்கிட்டே இருக்கும். அது நம்ம ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணி உடம்புல இருக்கிற எல்லா மூல முடுக்குகளுக்கும் அனுப்புறது தான். அதன் மூலியமா உணவும் எல்லா செல்களுக்கும் வந்து போய் சென்றடையும். அவ்வளவு முக்கியமான ஒரு உறுப்பு தான் வந்து இதயம். இதயத்தை கூடவே சேர்த்து ரத்தமும் சரி, ரத்தம் நாளங்களும் சரி ரொம்ப முக்கியம். இது மூணுடைய ஆரோக்கியமும் நம்ம பேணி பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம அதை செய்யாம அதுக்கு சிரமம் கொடுக்கிற நிறைய விஷயங்கள் தான் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதய நோய் வர்றதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் பருமன் வந்து இருக்கிறது, சுகர் டயபெட்டிஸ் வந்து இருக்கிறது, சக்கரை நோயில பாதிக்கப்பட்டு இருக்கிறது, அதிக கொழுப்பு உடம்புல சேர்ந்து இருக்கிறது, பிபி இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் மனசோர்வு, ஸ்மோக் பண்றது, சாராயம் வந்து குடிக்கிறது, ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்றது, அன்ஹெல்த்தியான ஃபுட், ஆரோக்கியமற்ற ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியான ஐட்டம் எல்லாம் சாப்பிட்றது, இதன் மூலியமாக நம்ம இதயத்துக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. நமக்கு இதய பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயத்துல வந்து வலி ஏற்படும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து வலி ஏற்படும். அதே மாதிரி மூச்சு விடுறதுல வந்து சிரமம் ஏற்படுறது, கழுத்து, தோள்பட்டை, முதுகு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து வலிக்கிறது. அது மட்டும் இல்லாம இதய துடிப்பு வந்து வழக்கத்திற்கு மாறாக அதிகமா இருக்கும். அதே மாதிரி கை கால் வந்து வீக்கம் ஏற்படுறது, அடிக்கடி சோர்வு ஏற்படுறது, ஸ்வெட்டிங் இந்த வேர்வை வந்து அதிகமா வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதய பிரச்சனை இருக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. டாக்டர் கிட்ட போயிட்டு பிபியும் இதயத்தையும் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படுத்தும் விதமாக ஆரோக்கியமான ஒரு இதயத்தை பேண பாதுகாக்கிறதுக்காக என்னைக்குமே மக்கள் நலன்ல அக்கறை கொண்ட வெஸ்டீஜ் L-arginine அப்படின்ற ஒரு மெராக்கிள் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் சொல்லப்படுற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரியும். L-arginine அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு அமினோ ஆசிட். அமினோ ஆசிட் ரெண்டு வகைப்படும், ஒன்னு எசென்ஷியல், இன்னொன்னு நான் எசென்ஷியல். நான் எசென்ஷியல் அப்படின்றது நம்ம உடம்பே தயாரிச்சுக்கும். எசென்ஷியல் அப்படின்றது நம்ம உணவுல இருந்து எடுத்தே ஆகணும். L-arginine எசென்ஷியல் வகையை சேர்ந்தது, நம்ம உணவுல இருந்து எடுத்தே ஆகணும். நம்ம உணவுல இருந்து அதை எடுத்துக்கல அப்படின்னா நம்ம உடம்புக்கு L-arginine கிடைக்கவே கிடைக்காது. எந்த மாதிரியான உணவுல இருந்து L-arginine கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஃப், சிக்கன், ஃபிஷ், டைரி ப்ராடக்ட்ஸ், பால் பொருட்கள், சோயாபீன், ப்ரான், வால்நட்டு, சீசம் சீடு, இந்த மாதிரியான உணவுல இருந்து நம்மளுக்கு L-arginine வந்து அதிகமா கிடைக்கும். இந்த L-arginine அப்படின்றது வந்து நைட்ரிக் ஆக்சைடுடைய மூலக்கூறு. L-arginine நம்ம உணவுல இருந்து எடுத்த உடனே நம்ம உடம்பு வந்து அதை நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்ற கேஸா வந்து உருமாத்தும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த நாளங்களை வந்து விரிவடைய செய்யும். அது விரிவடைய செய்யறதுனால ரத்தம் வந்து சீராக உடல் முழுவதும் வந்து பாயறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த நைட்ரிக் ஆக்சைடு கேஸ் வந்து அங்க ப்ரொடியூஸ் ஆகுறதுனால நம்மளுடைய ரத்த நாளங்கள் டெஃப்லான் ஷீட் மாதிரி உருமாறிடும். அந்த டெஃப்லான் ஷீட்ல எந்த ஒரு கொழுப்பும் வந்து படியாது. அதனால பிளாக் எதுவுமே இல்லாம பிபி அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு ஆரோக்கியமான ரத்த நாளங்களும் ஆரோக்கியமான இதயமும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கு. இதை தொடர்ந்து எடுத்துட்டு வரவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ல இருந்து மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்காக தான் 1998 ராபர்ட் எஃப் ஃபுர்காட் அதே மாதிரி ஃபெரிட் முராடுக்கு சிக்னலிங் மாலிகுலா நைட்ரிக் ஆக்சைடு வந்து வேலை செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான பொருள் தான் வந்து இந்த L-arginine. L-arginine உடைய பெனிஃபிட்ஸ் என்ன, L-arginine வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். L-arginine வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வர்றதுனால இதயம் வந்து ரொம்ப பலமா இருக்கும், ரத்த நாளங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும். அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யறவங்க இதை எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு ஸ்டாமினா வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து AMPK புரோட்டீனை அதிகப்படுத்துறதுனால எனர்ஜி பேலன்ஸை வந்து கண்ட்ரோலா வச்சிருக்கிறதுக்கு உதவுது. எல்லா திசுக்களுக்கும் ஊட்டச்சத்தும் சரி ஆக்சிஜனும் சரி சரியான நேரத்துல கொண்டு போய் சேர்க்கறதுனால உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு ஸ்டாமினா வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி L-arginine பிளாக்ஸ் ஆயில் கூட ஒமேகா 3 கூட சேர்த்து எடுத்துக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டு இருக்கிறவங்க இதை எடுத்துட்டு இருக்கும்போது உள்ள இருக்கிற அந்த ரணங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமா ஆறுது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கேன்சர் பேஷண்ட் புற்றுநோயாளிகள் வந்து இதை எடுத்துட்டு இருக்கும்போது
ரொம்ப சீக்கிரமா அந்த புற்றுநோய்கள் வந்து இறந்து போகுது அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பும் வந்து சொல்றாங்க. எல்-ஆர்ஜினைன் வந்து ஆண்களும் பெண்களும் வந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மறைவான பகுதியான ஜெனிட்டல் டிஷ்யூக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால செக்ஸ் பிரச்சனை எதுவுமே இல்லாம ரொம்ப ஆரோக்கியமான செக்ஸ்ல வந்து அவங்க ஈடுபடுறதுக்கு வந்து உதவியா இருக்கு. எல்-ஆர்ஜினைனை உட்கொள்றதுனால மெட்டபாலிசம் வந்து அதிகரிக்கிறதுனால உடல் பருமன் வந்து கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு வந்து உதவி செய்து ரொம்ப நல்ல உடல் பருமனை வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். இது வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரா இருக்கிறதுனால அதீத புத்தி கூர்மை வர்றதுக்கும் வந்து இது உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம புதிய இரத்த நாளங்கள் உருவாக்குறதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சக்கர நோயாளிகளும் இதை எடுத்துக்கும் பொழுது சக்கர நோய் வந்து நல்லா கட்டுக்குள்ள வருது. பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே போலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட் இந்த வெஸ்டீஜ் எல்-ஆர்ஜினைன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் காம்பினேஷன்ல வந்து வழங்கியிருக்காங்க. எல்-ஆர்ஜினைன் மட்டும் இல்லாம விட்டமின்ஸ், லைகோபின், ஃபோலிக் ஆசிட் அண்ட் ரெஸ்வெரிட்டால வந்து சேர்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B6, விட்டமின் B12 பண்ற வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நேச்சுரலாவே பேட் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த லைகோபின் அப்படின்ற ஃபிளவனாய்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாடியுடைய நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்டை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட், ரெஸ்வெரட்ரால் அண்ட் பீட் ஜூஸும் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. பீட் ஜூஸை பொறுத்த வரைக்கும் அதுல நைட்ரைட் இருக்கிறதுனால பிபியை வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வருது. கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்டும் ரெஸ்வெரட்ராலும் ஒரு சுப்பீரியர் ஆன்டி ஆக்சிடென்ட்டா இருக்கிறதுனால ஸ்கேவெஞ்சிங் எஃபெக்ட் மூலியமாக செல்ஸ் எல்லாம் வந்து சிதைவிடாம இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இதுல இருக்கிற விட்டமின் K3யும் விட்டமின் D3யும் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் வந்து எலும்புக்கு நல்லா உறிஞ்சறதுக்காகவும் அதே நேரத்துல ரத்த நாளங்கள்ல இருந்து வெளியேறதுக்கும் வந்து உதவி செய்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுது. இது எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். யார் எடுத்துக்கிறது தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்துமா பேஷண்ட் வந்து இது எடுத்துக்கிறது வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது தவிர ஒரு 35 வயசுக்கு மேல யார் இருந்தாலும் சரி இது வந்து எடுத்துட்டு வரலாம். இதுல வந்து 15 ஷாஷேஸ் இருக்கும். ஒரு ஷாஷாவை 200 ml நார்மலான வாட்டர்ல கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குடிக்கலாம். இல்லைன்னா ஒரு ஜூஸ்லயும் நம்ம கலந்து குடிக்கலாம். சக்கரை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதயம் வந்து ரொம்ப பலமா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்டா எல்-ஆர்ஜினைன் கருதப்படுது. எல்லாருமே வாங்கி பயன்படுத்துங்க. விஷ் யூ வெல்த். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் டீம், குட் மார்னிங். திஸ் இஸ் ஜெனிஃபர் சோஃபியா. ஸோ இன்னைக்கு நான் என்ன ப்ராடக்ட் பத்தி ஃபீட்பேக் கொடுக்க போறேன் அப்படின்னா எல்-ஆர்ஜினைன். ஓகேங்களா? ஸோ எல் சப்ளிமெண்ட் கேட்டகரியில எல்-ஆர்ஜினைன். என்னோட மதர் இன் லாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ மந்த் பேக், ஒரு 6 month ஆவரேஜா இருக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா தலை சுத்துது அப்படின்னு சொன்னதுனால போய் பிபி செக் பண்ணும்போது பிபி வந்து 150+ இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நாங்கள் வீட்டில் கன்சல்ட் பண்ணும்போது நம்ம வந்து எடுக்கிறோம் நார்மலாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியில இருந்து நம்ம டேப்லெட்ஸ் அலோபதியில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்ம எடுக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து யாருமே வந்து பெருசா வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அதனால நான் சொன்னேன், ஓகே எல் சப்ளிமெண்ட் இருக்கு, எல்-ஆர்ஜினைன் மட்டும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்-ஆர்ஜினைன் வந்து பவுடர் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 15 ஷாஷெட் கிட்ட இருக்கும். அந்த ஷாஷெட் வந்து நம்ம வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல ஒரு 100 ml வாட்டர்ல கலந்து குடிக்கணும். அதை எடுத்ததுக்கு அப்புறம் வேற எதுவுமே எடுத்துக்கவே கூடாது. ஸோ கரெக்டா ஒரு 1 month தான், 2 days ஒன்ஸ் நான் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்லிட்டு நானுமே ட்ராக் பண்ணிக்கிட்டேன். ஸோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 1 monthலயே வந்து 120 அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா 2 days ஒன்ஸ் எடுத்ததை 3 days ஒன்ஸ் அப்படின்னு மாத்தணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் 4 days ஒன்ஸ் அந்த மாதிரி கம்மி பண்ணி இப்போ 6 month ஆவரேஜா ஆக போகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10 days ஒன்ஸ் தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஒரு பேக்கெட் வாங்கினாலே 4 month அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நல்லா இருக்கு. இப்போ வந்து அதே மாதிரி பிபி இல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரைஸ் பிரான் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் காலி ஆயிடுச்சு அப்படின்னா வெளியில ஏதாவது ஆயில் வாங்கி யூஸ் பண்றது அந்த மாதிரி இருந்தது. ஸோ பிபி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில் தான் வந்து ரொட்டீனா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னு காலி ஆக போகுதுன்னா 2 வந்து பேக் எண்ட்ல வச்சுக்கணும், அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஷேர் பண்ண நினைச்சேன். தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.